கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்ட்ரோ அருண். 9 கிரகங்களில் சந்திரனை மட்டும் மென்மையான கிரகம், இனிமையான கிரகம், ஜல கிரகம், மாதுர் கிரகம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்த சந்திரன் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருந்தால், எந்த ராசியில் அமர்ந்தால் அவர்களுக்கு சந்திர திசை நடக்கும் பொழுது என்ன மாதிரியான நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் மீன லக்னத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. லக்னத்திலேயே மீன லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான் அங்கே ஆட்சி பெற்று வலுவாக உட்கார்ந்திருக்கிறார். 5ஆம் இடமான கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறார். அப்போ குரு 5ஆம் பார்வையாக சந்திரனை பார்த்து விடுகிறார். அப்போ இந்த ஜாதகத்தில் சந்திரன் சுபத்தன்மையோடு பலம் பெற்று விடுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா மீன லக்னத்திற்கு 2, 9 குடையவன், 2ஆம் இடம் தனகாரகன், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இந்த செவ்வாய் மீன லக்னத்திற்கு 2, 9 குடைய செவ்வாய் லக்னத்திற்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் போய் உச்சம் பெற்று ஆட்சி பெற்ற சந்திரனை பார்க்கிறார். இந்த ஜாதகம் ஒரு கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம். அப்போ லக்னத்தில் குரு இருந்து சந்திரனை பார்க்கிறார். சந்திரன் செவ்வாயை பார்க்கிறார். சசிமங்கல யோகம் உண்டாகிறது. குரு சந்திரனை பார்க்கும் பொழுது குரு சந்திர யோகமும் ஏற்பட்டு விடுகிறது. அப்போ குரு எப்படி பார்க்கிறார்? தனது சொந்த வீட்டில் உட்கார்ந்து ஆட்சி பெற்று வலிமையாக பார்க்கிறார். செவ்வாய் எப்படி பார்க்கிறார்? மீன லக்னத்திற்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆதாயஸ்தானம், லாபஸ்தானத்தில் இருந்து சந்திரனை உச்சம் பெற்ற செவ்வாய் பார்க்கிறார். அப்போ சசிமங்கல யோகத்தை இந்த ஜாதகருக்கு கொடுத்து விடுகிறார். மீன லக்னத்திற்கு பாக்கியாதிபதி செவ்வாய், அந்த பாக்கியாதிபதி லாபஸ்தானத்திலே மகரத்திலே உச்சம் பெற்று சந்திரனை பார்க்கிறார். சந்திரனுக்கு மேலும் மேலும் இந்த ஜாதகத்திலே வலு கூடிக்கொண்டே போகிறது. இந்த ஜாதகர் நல்ல பலன்களை அடைந்துக்கிட்டே போகிறார் அப்படின்னே சொல்லிடலாம். இந்த செவ்வாயும் சந்திரனும், அதாவது சந்திரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி, செவ்வாய் சந்திரன் பஞ்சமாதிபதி, செவ்வாய் பாக்கியாதிபதி. பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒருவருக்கு ஒருவர் நேருக்கு நேர் சமசப்தம பார்வையாக பார்த்துக்கிறாங்க. அப்போ சமசப்தம பார்வையாக பார்க்கும் பொழுது சந்திரனுக்கு அதீத யோகம் கிடைத்து விடுகிறது. இப்படி அமைந்த ஜாதகர்கள் அதி யோகசாலிகள் அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ இப்படியாப்பட்ட ஜாதகக்காரங்களுக்கு சந்திரனாகப்பட்டவர் நல்ல பலன்களை செஞ்சுதானே ஆகணும். லக்னத்தில் இருக்கும் குருவும் ஆட்சி பெற்று சந்திரனை பார்க்கிறார். குரு சந்திர யோகமும் இந்த ஜாதகருக்கு வந்தாச்சு. இப்போ இந்த சந்திரன் கூடுதல் பலம் பெற்று ஜாதகருக்கு எல்லா விதமான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பல நன்மைகளையும் செய்துக்கிட்டே இருக்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம். அப்போ புதன் திசை இருப்பு ஒரு 7 வருஷம் வச்சுக்கிறோம். அதற்கப்புறம் கேது திசை ஒரு 7 வருடங்கள், சுக்கிர திசை 20, சூரிய திசை ஒரு 6. ஆக பார்த்தீங்கன்னா இவருக்கு 40 வயசில் சூரிய திசை முடியுது. அதற்கு பிறகு 40லிருந்து 10 வருட காலங்கள் சந்திர திசை. சந்திர திசையில் சந்திரன் வலுப்பெற்று இருப்பதால் இந்த ஜாதகருக்கு சந்திர திசை 10 வருடங்களும் நன்மையை செய்ய சந்திரன் தயங்குவதில்லை. யோகக்காரகன் சந்திரன் அல்லவா, இனிமையான கிரகம், மென்மையான கிரகம், ஜல கிரகம். அப்போ இந்த ஜாதகர் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிப்பார். குரு பார்த்துடுறார், குருச்சந்திர யோகம்.
சசிமங்கல யோகம், இதையெல்லாம் இந்த ஜாதகருக்கு கொடுத்து விடுகிறது. அப்போ ஒரு சந்திர திசையில் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறார், கார் வாங்குறார், எல்லாம் வாங்கியாச்சு. தொழிலும் அபரிதமாக போய்கிட்டே இருக்கு. தொழிலில் பார்த்தீங்கன்னா அபரிதமான வளர்ச்சி அடைகிறார். வளர்ச்சி அடைந்து இவரும் ஒரு 10 பேரை வாழ வைக்கிறார். தானும் நன்றாக வளமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வசந்த இடத்துக்கு வரணும்னா கிரகங்கள் நல்ல வலிமை பெற்று இருக்க வேண்டும். கிரகங்கள் வலிமை பெற்று இருந்தால்தான், சுபத்தன்மையோடு இருந்தால்தான் அந்த ஜாதகருக்கு எல்லா வளங்களையும் கிரகங்கள் வாரி வழங்கும். யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த ஜாதகத்தில் நல்ல நிலைமையில இருந்துட்டா, அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய திசைகள் வரும் பொழுது அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கி விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம். இப்போ இந்த ஜாதகம் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா குரு ஆட்சி சந்திரனை பார்க்கிறார். பாக்கியாதிபதி செவ்வாய் உச்சம் பெறுகிறார். அந்த உச்சம் பெற்ற செவ்வாய் சந்திரனை பார்க்கிறார். அப்போ இந்த ஜாதகம் எவ்வளவு சுபத்தன்மை யோகமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஜாதகத்தை ஜோசியர் எடுத்துக்கிட்டால் அப்படி பார்த்து கணக்கெல்லாம் போடுவாங்க. இந்த ஜாதகம் உத்தம ஜாதகமா பாவ ஜாதகமா அப்படின்னு முதல்லயே மனசில் கழிச்சிருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன திசா புத்தி நடக்குது அப்படின்னு தான் ஜோசியர் வந்து பலன் சொல்லுவார். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகம் மீன லக்னம், கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், செவ்வாயோ 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலே உச்சம். ஆக இந்த ஜாதகம் உத்தம ஜாதகம், யோக ஜாதகம் என்றே சொல்லிவிடலாம். அப்போ இந்த சந்திரனை சுக்கிரனும் சேர்ந்து பார்த்து விட்டார். அதுவும் இது மீன லக்கணத்துக்கு சொன்னேன். மேச லக்கணமாக இருந்து சந்திரனும் ஆட்சி பெற்று அங்கே சுக்கிரனும் சேர்ந்து விட்டார். சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம் பெற்று மேலும் மேலும் கூடுதலாக இவருக்கு அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு அரசனுக்கு நிகரான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பார் அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மை, அதுதான் நிஜம்ங்க. அனைத்து சுகபோகங்களும் அந்தந்த வயதில் கிடைக்கணும். 60 வயசில் அதிர்ஷ்டம் வந்தால் அடுத்தவருக்கு தான் கொடுக்கணும். பேரம்பேத்திகளுக்கு, மகனுக்கோ மகளுக்கோ தான் கொடுக்கணும். தான் அனுபவிக்க முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா பல் இருக்கும்போது தான் பகோடா சாப்பிட முடியும் அப்படிம்பாங்க. கண்ணுள்ள போதே ரசி, கரும்புள்ள போதே ருசி என்பார்கள். ஆக அந்தந்த வயசில் அந்தந்த யோகத்தை கொடுத்தால் அவர்கள் வாழ்க்கையில் வளமாக வாழ்வார்கள். அப்போ அந்த சந்திரன் ஒரு ஜாதகத்தில் வலிமை பெற்று யோகத்தன்மை பெற்று விட்டால் சந்திர திசை நடக்கும் பட்சம் அவர் வளமான வாழ்வை பெறுவார். இப்போ இந்த ஜாதகத்தில் குருவும் சந்திரனை பார்க்கிறார். அப்போ குருவும் நல்லவர் தானே. அப்போ குரு திசை நடக்கும் பட்சமும் அவருக்கு யோகத்தை கொடுப்பார். செவ்வாய் பாக்கியாதிபதி மீன லக்கணத்திற்கு செவ்வாயும் சந்திரனும் பார்த்தாலும் செவ்வாய் திசை நடக்கும் தருவாயிலும் அவருக்கு எல்லா செல்வங்களையும் வாரி வழங்கி அந்த ஜாதகரை ஒரு உயர்ந்த இடத்திற்கு உச்சாணி கொம்பிற்கு உச்சியில் கொண்டு வைத்து விடுவார். ஒருவருடைய ஜாதகத்திலே சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் அல்லது உச்சம் பெற்ற நிலையில் இருந்து அந்த சந்திரனை சுபகிரகங்கள் பார்த்து விட்டால் சந்திர திசை நடக்கும் பட்சமோ சுபர்கள் திசை நடக்கும் பட்சமோ எல்லாவித நன்மைகளையும் அந்த ஜாதகருக்கு கொடுத்து விடுவார். சந்திரன் வலுப்பெற்ற ஜாதகர்கள் பெரும்பாலும் ஒயிட் காலர் ஜாப் தான் பார்ப்பாங்க. ஒரு ஏசி ரூமில் உட்காந்து கணனி என்று சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் இயக்குவாங்க. ஏசி ரூமில் உட்காந்து கையெழுத்து போகிற இடத்துல இருப்பாங்க. பச்சைங்களை கையெழுத்து போடும் அளவுக்கு அவர்களுடைய வேலை வாய்ப்பு இருக்கும். சிரமமே படமாட்டாங்க சந்திரன் பலம் பெற்ற ஜாதகர்கள். சந்திரன் வந்து திரவ கிரகம் என்பதால் திரவ சம்பந்தப்பட்ட தொழிலை பார்த்தால் இவர்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு பழமுதிர் சோலை வைக்கலாம், ஒரு தேநீர் கடை வைக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் வச்சா அவர்கள் கடையில் எந்நேரமும் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். வியாபாரம் பெருகி நல்ல லாபத்தை அடைவார்கள். சந்திரன் வெள்ளை நிறத்துடைய கிரகமாக இருப்பதால்
வெண்மை சம்பந்தப்பட்ட அந்த சம்பந்தமான தொழில்களை செய்தால் மேலும் மேலும் வளரலாம். ஒரு பால் வியாபாரம் பண்ணுறது, ஒரு பால் ஏஜென்ட் எடுக்கிறது, பதம் என்று சொல்லக்கூடிய அந்த வெண்ணெய் வியாபாரம் பண்ணது, நல் முத்துக்கள் வியாபாரம் பண்ணுறது, இந்த மொத்தமாக எடுத்து ஹோல்சேல் கான்ட்ராக்ட் எடுத்து இதெல்லாம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். நல்ல லாபம் பெற்று இவர் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார்கள். அப்போ ஒரு டீ கடை நடத்தினா கூட அதுக்கு ஒரு யோகம் வேணும். யோகம் இருந்தால்தான் அந்த டீ கடைக்கு ஆள் வருவாங்க. அப்போ அவர் அந்த டீ கடையை வச்சு பல பிரான்ச் ஓப்பன் பண்ணுவார் அப்படின்னே சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் உச்சம் பெற்ற ஜாதகர்கள் வேறு என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் நடத்தலாங்க. டிவி, மிக்சி, வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர் போன்ற அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம், மின்சாதன பொருட்கள், எலக்ட்ரானிக் ஐட்டம் பெரிய பெரிய கடைகளை, பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்தினால் அதுவும் இவர்களுக்கு லாபகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். அந்த லாபத்தை பெற்று இவர்கள் வாழ்க்கையில் நல்ல பெயர் புகழ் செல்வாக்குடன் வலம் வருவார்கள். சந்திரனாகப்பட்டவர், அந்த சந்திரன் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோ அதை ராசிநாதன் என்று சொல்லுவோம். அசுபதி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் என்றால் மேசராசி அப்படிமோ. மேசராசியில் அசுபதி 4 பாதங்களும், பரணி 4 பாதங்களும், கார்த்திகை 1ஆம் பாதமும் அந்த மேசராசியில் இருக்கும். இப்போ நம்ம சொன்னது கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களும் கடகராசியிலே இருக்கும். ஆக ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரங்கள் மீது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த கடகராசிக்காரர்கள் சந்திரன் அதி வலிமை பெற்றால் சுவர்கள் பார்க்கும் பொழுது மிகவும் யோகசாலிகள். அவர்கள் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தை சந்திரன் கொடுத்து வளமான வாழ்க்கையை இவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பெரும்பாலும் சந்திரன் உச்சம் பெற்றவர்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய மால் போன்றவற்றை நடத்தி அதன் மூலம் ஆதாயங்களை அதிகமாக பெற்று யோகசாலிகளாக வாழ்க்கையிலே சமுதாயத்திலே வலம் வந்து கொண்டிருப்பார்கள். சந்திரனும் சந்திர திசையும் நடந்தால் சந்திரன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஜாதகத்திலே எந்த நிலையிலே இருக்க வேண்டும், யார் பார்க்க வேண்டும், இதையெல்லாம் பார்த்துத்தான் சந்திர திசை அவர்களுக்கு யோகத்தை செய்யுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகத்திலே சந்திரன் வலுப்பெற்று ஆட்சி உச்சம் பெற்று அந்த சந்திரனை குருவோ செவ்வாயோ பார்த்து விட்டால் அவர்கள் வாழ்க்கையில் அந்த திசை வரும் பொழுது அவர்களை வாழ்க்கையில் ஒரு உசந்த இடத்திற்கு கொண்டு உட்கார வைத்து விடுவார் அந்த சந்திரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.